உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வாஸ் வித் ராஜா சார். ஆமாம் ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு செம்ம டென்ஷன், ஒரு மாதிரி பாட்டு வருமா இல்லையான்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ரஹ்மான் சாரை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வளர்ந்தாலும் ஒரு சைல்ட் லைக் ஒரு நேச்சர் இருக்குது அவர்கிட்ட. ஸ்டுடியோலலாம் கிட்ட இருந்து பார்க்கறதுனால எங்களுக்கெல்லாம் அது வியப்பாக இருக்கும். யாரது யாரது புன்னகை கோர்ப்பது, யாவிலும் யாவிலும் என் மனம் சேர்ப்பது. அனிருத் சாருக்கு பாடினது வந்து எனக்கு நான் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவருக்கு பாடுவேன்னு. பிகாஸ் அது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கால் வந்தது வந்து ஹே மின்னலே பாட்டுக்கு. அப்புறம் அது இல்லை இந்த பாட்டு இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வெண்ணிலவு சாரல் பாட்டு பாடினது. வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து சமீப காலமாக நான் ஒரு பாடலுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்டட்னு சொல்லலாம். தினந்தோறும் அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த ஏன்னு தெரியல, அந்த பாடலை எனக்கு அது அந்த பாடல் என்ன ராகம்னு கேட்க தோணுச்சு. அந்த பாடலை பற்றி ஆராய்ச்சி பண்ண தோணுச்சு. நிறைய டெய்லி எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து கேட்கும்போது உனக்கு அந்த பாடல் மேலே பைத்தியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறேன். பட் ஆனால் இவ்வளோ தெரிஞ்சனா இந்த பாட்டை யார் பாடுன்னு தெரியாது. இந்த பாடல் வெளியாகி இந்த படம் வெளியாகி 100வது நாள் விழாவில் தான் இவங்க தான் அந்த பாடலை பாடினாங்களான்னு தெரிஞ்சு ரொம்ப ஷாக். அண்ட் கடவுளுடைய அருளால் அவங்கள பேட்டி எடுக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. பாடகி ரக்ஷிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம். நான் சொன்ன பாடல் வந்து அமரன் படத்தில் வந்திருக்கக்கூடிய வெண்ணிலவின் சாரல் நீ. தினந்தோறும் இந்த பாடலை கேட்காமல் நான் தூங்கினதே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஏதோ ஒரு மயக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை உங்களுடைய குரலில் கேட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் அந்த பாடலை பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான பாடல். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீங்கள்? நல்லா இருக்கேன். நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக. பாடகர் அல்லது பாடகி ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய தேர்வாக இருந்ததா இல்லை உங்களை ஃபேமிலியில் எடுத்த முடிவா? இல்லை, ஐ திங்க் சின்ன வயசுலேருந்தே நான் அதுதான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தது வந்து எனக்கு 4 வயசு இருக்கிறப்போ. ஸோ ஃபுல் லைஃப் அது மட்டும்தான் இருந்திருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எல்லாமே கலந்து தான் இந்த ஒரு ஜேர்னி. ஸ்டடீஸ், ஸ்கூல் அதெல்லாம் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருந்துச்சு. ஆமாம். பட் எப்போவுமே ட்ராவல் நிறைய இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே நிறைய இருந்திருக்கு. ஷூட்ஸு, அப்புறம் ரெக்கார்டிங்ஸு, வேறு ஷோஸுன்ற மாதிரி ட்ராவல் எல்லாமே நிறைய இருந்ததுனால ஸ்கூல்லேயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துறீங்க, நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துறீங்கிற மாதிரி அவங்களும் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பாடல் பாடலாமா, கேட்கலாமா? ஷோர். நீங்கள் என்னோடய பாட்டு பற்றி இவ்வளோ நல்லா சொன்னீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மொமெண்ட்டில் நான் ஜி பிரகாஷ் சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட இசையில் மட்டும் நான் ரொம்ப வருஷமாக பாடியிருக்கல. ஆனால் அவரோட இசையில் வந்து நிறைய பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஸ்டேஜில் எல்லாம் நிறைய பாடியிருக்கேன். ஸோ அவரோட இசையில் இவ்வளோ அழகான ஒரு படத்தில் ஒரு பாட்டு, அதுவும் இவ்வளோ அன்பு கிடச்சிட்டு இருக்கிற ஒரு பாட்டுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீ, செல்லமான மீறல் நீ, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. நல்ல வேலை இன்னைக்கு வித் காட்ஸ் கிரேஸ் நிறைவேறி இருக்கு.
எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் அண்ட் இந்த சிங்கிங் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒரு ஆட்டோ பைலட் மோடில் தான் இருந்திருக்கேன் ஃபுல் லைஃப். நான் எப்படி பண்ண என்ன ஏதுன்னு எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது. அது பாட்டுக்கு அது தானாக ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ ரெக்கார்டிங்ஸ் போகிறேன் இல்லை ஷோஸில் பாடுறேன்னா கூட ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி என் கூட இருந்து அது பண்ணுற மாதிரி தான் இவ்வளோ வருஷமா. ஏன்னா நிறைய இன்சிடென்ட்ஸுக்கு சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி நடந்திருக்கு. சில மிரக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் அதான் எனக்கு எப்படி பண்ண என்ன எதுன்னு எனக்கே தெரியல, ஆனால் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வாஸ் வித் ராஜா சார் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப சின்ன வயசுல இல்லை? ஆமாம், ஐ திங்க் 2015 எனக்கு கார்த்திக் ராஜா சார் கிட்டேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, ராஜா சாரோட மியூசிக். ஸோ பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு பாடினேன். அவர் அங்கே இருந்தாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன். ஒரு மாதிரி என்ன நான் ஒரு மாதிரி பாட்டு வருமா இல்லையான்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் நல்லா பேசினார். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திரைப்பட பாடல் பாடினது, டெபியூ ரிலீஸ் ஆனது வந்து அந்த பாட்டு தான். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாமே ஒரு பிளெஸிங் தான் சொல்லலாம். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கொட்டு வாங்கினாலும் முதல்ல கையால் கொட்டுவாங்க. அது மாதிரி ராஜா சார்னுடைய இசையில் பாடினது இல்லைங்களா? அண்ட் ராஜா சார் கிட்ட பாடிட்டு ரஹ்மான் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருடைய ஷோஸ் ப்ளஸ் அவருடைய சாங்ஸ்ல நிறைய பண்ணிருக்கீங்க. ரஹ்மான் சாரை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வளர்ந்தாலும் ஒரு சைல்ட் லைக் ஒரு நேச்சர் இருக்கு அவர்கிட்ட. ஸோ ஸ்டுடியோலலாம் கிட்ட இருந்து பார்க்கறதுனால எங்களுக்கெல்லாம் அது வியப்பாக இருக்கும். இப்போ ஏதோ புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறாரு, இல்லை புதுசாக ஏதோ ஒரு ஸ்டுடியோக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது வாங்குறாருன்னா அதை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிப்பார். இது பாரு இதை வாங்கினேன், இதை பாரு இந்த மைக் வாங்கினேன், இது வாங்கினேன், இந்த எக்யூப்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னு இன்னுமே அப்படிதான். அவர் அவ்வளோ எக்ஸைட்டடாக அவ்வளோ பேஷனட்டாக இருக்காரு அந்த ஆர்ட் பற்றி. அது ஐ திங்க் இவ்வளோ வருஷம் எல்லாமே சக்ஸஸ்லாம் பார்த்து எல்லாமே இருந்தும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உண்மையான ஒரு அந்த ஆர்ட் மேலே ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு பேஷனட்டாக ஒரு அந்த இது இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது வந்து ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். அண்ட் அவர் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க மாட்டார். நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்களா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப கற்றுக்குறேன் அவர்கிட்டேருந்து. அண்ட் ரொம்ப வருஷம் ட்ரீம் எனக்கு அவர்கிட்ட பாடணுன்றது. சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதான் அந்த வாய்ப்பு வந்தது வந்து இன்னி வரைக்கும் எனக்கு கிரேட்ஃபுல். ஷோஸ்லலாம் எப்படி இருப்பாங்க சார், ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ்? ஷோஸ்லலாம் ரொம்ப இப்படி வேணும்னா இப்படி தான் வேணும், ரிஹர்சல்லாம் நம்ம பக்காவாக இருந்துடணும். பட் மற்றபடி ஸ்டேஜில் ஒரு வாட்டி ஷோ ஆரம்பிச்சிச்சுன்னா செம்ம ஃபன். அவரும் வைப் பண்ணி அந்த இல்லை ஏன்னா பாட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, ஜாலியாக எல்லாரும் ஆடியன்ஸோட எனர்ஜியே வந்துடும் பாதி. ஸோ அது எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட அந்த ஸ்டேஜ் ஷேர். பார்த்து மறக்க முடியாத ஒரு கான்சர்ட்னா ரஹ்மான் சார் கூட எது சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. பட் 2022 ஒரு டூர் ஒன்று பண்ணோம், அமெரிக்கா US டூர் ஒன்று பண்ணோம், கனடா அண்ட் நார்த் அமெரிக்கா. அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா 2 மாதம் ஃபுல்லாக ரோடில் தான் ஃபுல் ட்ராவல் இருந்துச்சு. 2 மாதமும் ஒரு ஷோ முடிஞ்சிச்சு, பேக்கப்பு, நைட்டே அடுத்த சிட்டிக்கு ட்ராவலு, அடுத்த நாள் அங்கே ஷோ, அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே போச்சு. ஹெக்டிக்காக இருந்துச்சு. இதில் வேற அவர் 3 படத்துக்கு வேற கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார். பொன்னியின் செல்வன், கோப்ரா, அப்புறம் வெந்து தணிந்தது காடு. இந்த 3 காம்போசிஷன்ஸ் வேற போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் US போகிறேன் லைஃப்பில். ஃபர்ஸ்ட் டைம் போனதே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதனால என்னால் அது மறக்கவே முடியாது. மேடையில் நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள் ரஹ்மான் சாருக்காக அந்த பாடல்கள் ஏதாவது ஒரு சில பாட முடியுமா? ஷோர். ஆக்சுவலி மேடையில் அகநக பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அன்பு கிடைக்கும். அதோட கன்னடா வெர்ஷன் நான் ஒரிஜினலி பாடியிருக்கேன். அதுக்கு கன்னடா வெர்ஷன் கூட மைசூரில் ஒரு ஷோ பண்ணார் ரீசெண்ட்லி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மைசூர். ஸோ அந்த என்னோட ஊரில், சொந்த ஊரில் அவரோட ஷோவில் நான் பாடின பாட்டு, அதுக்கு நேஷ்னல் அவார்டு வேறு வந்துச்சு அப்போது அவருக்கு.
அந்த பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ அது ஃபியூ லைன்ஸ். அகநக அகநக முகநகையே முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே ஓ தருநக தருநக வருணனையே யாரது யாரது புன்னகை கோர்ப்பது யாவிலும் யாவிலும் என் மனம் சேர்ப்பது. ரொம்ப ரொம்ப அழகான பாடல், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். ரஹ்மான் சாரோடைய ஃபேமிலி, அவங்களோட டாட்டர் உங்களுக்கு பழக்கமானவங்க, அவங்களோட ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். கத்தீஜா வந்து ரொம்ப 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 ஸ்வீட்டான ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். ஐ திங்க் அவங்க அப்பாவுடைய சாயல் அப்படியே இருக்கும், அவங்களோட இதில் கூட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் கூட அப்படியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கைண்ட் அண்ட் மீட் பண்ணப்போலாம் ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவாங்க. என்னோடய புது பாட்டு எதாவது ரிலீஸ் ஆகிருக்கு, இல்லை புது ஒர்க் நான் வேறு எதாவது பாடியிருக்கேன், எதாவது பண்ணுறேன், என்னோட ஷோஸ்க்கு கூட வந்திருந்தாங்க. ஸோ நான் தனியாக ஷோ பண்ணேன் சென்னையில், என்னோட தனி சோலோ கான்சர்ட் ஃபீனிக்ஸில் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி வெரி ஜென்யூன் சோல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் சார்கிட்ட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு சில படங்கள்னா பொன்னியின் செல்வன், அந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் பற்றி சொல்லுங்கள். பொன்னியின் செல்வன் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆல்பம்ஸ் நான் அவர் கூட ரெக்கார்ட் பண்ணது. கோவிட் டைமில் ரெக்கார்ட் பண்ணது அது ஃபுல்லாக. ஸோ அந்த ஞாபகம் வந்து என்னால் மறக்க முடியாது. ஆனால் வீடியோ கால்லலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி அந்த பாட்டெல்லாம். பட் அந்த படத்தில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நான் என்னோட வாய்ஸில் தான் வெளியில் வரும் அந்த பாட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கல. நான் வந்து ஏதோ சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்க்ராட்ச் ட்ராக் மாதிரி பாடுவோம்ல, அதுதான் பாடுறேன், வேறு ஏதோ பெரிய சிங்கர் பாடுவாங்க போல் அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் மணிரத்னம் சார் அண்ட் ரஹ்மான் சார் ரெண்டு பேருக்குமே என்னோட வாய்ஸே பிடிச்சி அந்த சொல் அப்படின்ற பாட்டு, ட்ரிஷா மேம் அவங்களுக்கு அந்த வந்த பாட்டு வந்து அப்படி வெளில வந்த பாட்டு தான். ஸோ அதுக்கும் நிறைய அன்பு கிடச்சிது அந்த டைமில். அது ரொம்ப பெரிய மூவி எனக்கு. அது அந்த டைமில் இப்போ கூட இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. ஏன்னா ஏஆர்ஆர் மணிரத்னம் அப்படின்ற ஒரு காம்போ வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு காம்போ. அதுவும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இத்தனை பெரிய பெரிய ஆக்டர்ஸ், லெஜெண்டரி இது எல்லாமே. ஸோ அதில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். த்ரிஷாக்கு பாடினது எப்படி இருந்தது? ரொம்ப எனக்கு அதான் தெரிஞ்சிருக்கல, த்ரிஷா மேம் தான் நடிக்க போகிறாங்க, லிப்சிங் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கல. பாடுறப்போ தெரிஞ்சிருக்கல. அப்புறம் வீடியோ வந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாதிரி அது அவங்களையும் அப்படிதான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம் மூவிஸ்லலாம். ஸோ ரொம்ப நல்ல ஃபீலிங். அந்த பாடல் ஷோர். காதோடு சொல் காதோடு சொல் யாதென்று சொல் யாரென்று சொல் பேரழகனா சொல் கூடல் முகனா சொல் மாவீரனா சொல் வாய்ஜாலனா சொல் ஓடாதே சொல்லடி ஓர் வார்த்தை சொல் மாயையா சொல் மாயனா சொல். இந்த பாடல் பதிவின போது நடந்த ஏதாவது சம்பவங்கள் ஞாபகம் இருக்கா இந்த பாடலுக்காக? அதான் இந்த கோவிட் டைம்ல இந்த இம்ப்ரோவைசேஷன் ஏதாவது சொல்லி கொடுத்தாரா சார்? ஆமா, ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ஃபுல்லா ஒரு என்ன சீன் என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத சொன்னாரு. போட்ல போயிட்டு இருப்பாங்க ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி யார் இது சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு பேசிக் இது சொன்னாங்க. அப்புறம் நிறைய குட்டி குட்டி லேயர்ஸ் வரும். நீங்கள் பாட்டு இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா பின்னாடி குட்டி குட்டி லேயர்ஸு, அப்புறம் அந்த போட் சவுண்டு, அப்புறம் அந்த தண்ணி சவுண்டு, அப்புறம் அந்த கூ அப்படின்லாம் ஒரு பேர்ட் சவுண்டு எல்லாமே வரும். அதெல்லாம் என்ன பண்ண சொன்னார் அவர். ஸோ நிறைய லேயர்ஸ் அந்த பாட்டில் வந்து நான் வாய்ஸில் பண்ணது, அவர் சொல்லி ஐடியாஸ் சொல்லி பண்ணது தான். ஸோ அது எல்லாமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு படம் வந்து கோப்ரா, அந்த படம் பற்றி அனுபவம் சொல்லுங்க. அந்த பாடல் ஆக்சுவலி அந்த படத்துல பாடின பாட்டு ஏலே இளஞ்சிங்கமே அப்படின்ற ஒரு லலபை, அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். நான் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண பாடல் அதுதான்.
ஸோ அது எனக்கு நான் அங்கே போய் ஸ்டூடியோவில் நிற்கிறப்பவே என்னால் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது எனக்கு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறாரு, என்னால் முடியல. நான் ஒரு மாதிரி ஒரு இதில் அப்படியே பறந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பாட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல், எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாடலும் கூட ரொம்ப அழகான பாடல். நிறைய பேருக்கு அதை கேட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ பாப்புலர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பாப்புலர் ஆகலை அந்த பாட்டு. பட் எனக்கு என்னோட லைஃப்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் சாங்ஸ் அப்படின்னா அதுதான், ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த பாடல் இளஞ்சிங்கமே என்றாமி நெஞ்சமே ஆரிராரோ, இளையிலே இளஞ்சிங்கமே என்றாமி நெஞ்சமே கூடவே நான் இருப்பேன், கூரையா காத்து நிற்பேன் சோகம் உண்டாம, அந்த ஆகாச வீதியில சூரிய யானையில ஊர்கோலும் போக போற ஊரெல்லாம் ஆள போற இருளே இல்லாம. பாட்டெல்லாம் கேட்டா தூங்காத குழந்தையும் தூங்கி அவ்வளோ ஒரு 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 மயிலோட கால வருடுறது போல பாடுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் மாமன்னன் பாடினீங்க, அந்த பாடல் அனுபவம் பற்றி சொல்லுங்க. அந்த பாடல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்போ மாரி செல்வராஜ் சார் கூட இருந்தார். அகெயின் அவர் வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அண்ட் நடுராத்திரி மிட் நைட்ல எப்போ ரெக்கார்ட் பண்ண பாட்டு அது. அண்ட் செம்ம பவர் வேணும் அந்த பாட்டு பாடுறதுக்கு. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கலை. பட் சார் அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவார் ரெக்கார்ட் பண்ணுறப்போ. கோ ஃபார் இட் அப்படின்லாம் சொன்னார். அதனால பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்த பாட்டு. இப்போ கூட எனக்கு அந்த பாட்டு ஸ்டேஜில் பாடுறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு எனர்ஜி கொண்டு வர முடியுமா இல்லையா அப்படின்றது. கொடி பறக்கிற காலம் அப்படின்ற பாட்டு. ஸோ யா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட். அண்ட் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து 2023 என்னோட பர்த்டே அன்னைக்கு இருந்துச்சு, June 1 அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அது இன்னொரு ஸ்பெஷல் ரீசன். சூப்பர் சிங்கரில் நீங்கள் பங்கு பெற்ற போது நீங்கள் பாடிய பாடல்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட் ரவுண்டு இல்லை டஃபஸ்ட் சாங் எதை சொல்லுவீங்க? டஃப்னு நான் எதுவும் நினைக்கல. ஏன்னா நான் சூஸ் பண்ண பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் தான். நான் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த பாடல்கள். ஸோ எனக்கு டஃப்னு தோணலை. ஆனால் மற்ற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருந்தாங்களே, அவங்களுக்கு ஈடாக நம்ம எப்படி இருப்போன்ற மாதிரி அது ஒன்று இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7 to 8 years ஆச்சு அந்த சீசன் முடிஞ்சு. 2018 வந்த சீசன். இப்போ கூட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லாரும் இருக்கும், டச்வுட். ஸோ அது ஒரு வந்த கெஸ்ட் செலிபிரிட்டிஸில் உங்களால் மறக்க முடியாத நபர்னா யார் சொல்லுவீங்க? ஐ திங்க் ரஹ்மான் சார் தான். பிகாஸ் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த சீசன் மாதிரி. எங்களோட சீசனுக்கு மட்டும்தான் அவர் எக்ஸ்க்ளூசிவாக அந்த மாதிரி இருந்தார். வின் பண்ணால் அவங்களுக்கு பாடுற மாதிரி ஒரு பரிசு. ஸோ ஒரு 3-4 ஷூட்ஸ்க்கு அவர் வந்தார் ஸ்டுடியோ அந்த இதுக்கு. ஐ திங்க் அவர் முன்னாடி பாடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவரை பார்த்தாலே நடுங்குற ஒரு ஜீவன் நான். அவர் முன்னாடி அது காம்படிஷன் வேற. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாமே இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ, அந்த ஒரு ஜேர்னி யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு. உங்களுக்கு அவருக்கு பாடல்களில் பாடுறது, அவருக்கு மற்றும் நிகழ்ச்சிகளில் பாடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆன் தி ஹோல் ரஹ்மான் சார்கிட்ட நீங்கள் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அதான் நான் சொன்னேன் அப்போவே, அந்த ஒரு ஹியூமிலிட்டி தான். ஐ திங்க் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தாலும் நம்ம மியூசிக் மேலே எவ்வளோ, மியூசிக் மட்டும் இல்லை, இப்போ அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ ஒரு என்டையர் ஆர்டிஸ்டாக வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களையும் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அது கிட்ட இருந்து பார்க்குறப்போ இன்னுமே வியந்து போகிற மாதிரி, எப்படி இப்படி இந்த மனுஷன் எப்படி இப்படி இருக்கார் இன்னும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ யா. அனிருத் சார் அவருக்கு பாடிய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அனிருத் சாருக்கு பாடினது வந்து எனக்கு நான் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவருக்கு பாடுவேன் என்ன. பிகாஸ் அது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
ஏன்னா ஹிந்தியில் அந்த படம் ஜவான் ஷாருக் கான் சாரோட படம் ஹிந்தியில் ஆல்ரெடி பாடியிருந்தாங்க ஷில்பா ராவ் அவங்க. அதை வந்து தமிழ் அண்ட் தெலுங்குல பாடணும் அப்படின்னு ரொம்ப ரிலீஸ்க்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் வந்த கால் அது. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா அனிருத் சாருக்கு மட்டும் நான் பாடியிருக்கல, அனிருத் சார் அண்ட் ஜிவி சாருக்கு மட்டும் பாடியிருக்கல. ஸோ அனிருத் சார்கிட்ட கால் வந்தப்போ இது செம்மையா இருக்கும், அதுவும் ஷாருக் கான் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அங்கே, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஷாருக் கான் சார். ஸோ யா தட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இருந்தாரா ரெக்கார்டிங் அப்போ? இல்லை, அவர் ஆக்சுவலி இருக்கல ரெக்கார்டிங் அப்போ. பட் அந்த ஸ்டூடியோ அட்மாஸ்பியரே பயங்கர ஜோவியலாக ஜாலியாக இருக்கும். ரெக்கார்டிங் முடிச்சுட்டு டேபிள் டென்னிஸ் ஒன்று டேபிள் இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸு அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஜாலியாக டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே போனால் ஒரு நர்வஸ்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க எல்லாரும். ஹிப்ஹாப் தமிழா பாடிருந்தீங்கல்ல? ஆமாம், ஆக்சுவலி ஹிப்ஹாப் தமிழா சாருக்கு 2018 இந்த எங்களோட சூப்பர் சிங்கர் சீசன் முடிஞ்ச உடனே வந்து நிறைய கோரஸ்லாம் நிறைய பாடியிருக்கோம். அப்போது பேக்கிங் வோக்கல்ஸ் கோரஸ்லாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம். அதில் ஒரு பாட்டு வந்து சிம்பு சாரோட படம் வந்தா ராஜாவா தான் வருவேன், அதில் ஒரு பாட்டு வந்துச்சு, வெளியே வந்துச்சு. அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிலீசஸ் அப்போது சீசன் முடிஞ்ச உடனே. ஸோ அவர் ஸ்டுடியோலையும் நிறைய அப்போது அந்த காலத்தில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அமரன் படம், இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? அந்த பாடல் பதிவை பற்றி சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு ஆக்சுவலி ஜிவி சாருக்கு வணங்கான் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அதுதான் அவருக்கு. பட் அது அப்புறம் லேட்டராக தான் ரிலீஸ் ஆச்சு. அதை பாடிட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ டேஸில் ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கால் வந்தது வந்து ஹே மின்னலே பாட்டுக்கு. அப்புறம் அது இல்லை இந்த பாட்டு இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வெண்ணில விசாரல் பாட்டு பாடினது. அதுவும் ரிலீஸ்க்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் பாடினது. பட் அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கே வந்து ஒரு காதல் வந்துருச்சு அந்த பாட்டு மேலே. ஏன்னா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங். அண்ட் அவரோட அந்த உருகுதே மருகுதே பாட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு பாட்டு. அண்ட் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சிங்கரில் நான் அதை பாடியிருந்தேன், பாடி ரொம்ப அன்பு கிடச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டே இப்போ நம்ம பாட்டாக வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ அகெயின் அந்த ஜேர்னி ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது. அதை யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ அன்பு கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கல. பிகாஸ் ஐ திங்க் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த பாட்டுக்கு. ஸோ யா, அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னுமே அதுக்கு அன்பு கிடைச்சிட்டே இருக்கு. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 days சக்ஸஸ் மீட் கமல் சார் இருந்தார், சிவா அண்ணா, சாய் பல்லவி மேம், ராஜ்குமார் சார் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ யா, வெரி ஸ்பெஷல். இப்போ இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி ஷோஸ், சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் நீங்கள் பாடிய அந்த ரியாலிட்டி ஷோஸ், இதை பார்க்கும்போது இப்போதைக்கும் அப்போதைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இப்போ வந்து நாங்கள் பாடிட்டு இருந்தப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து டிவி மட்டும்தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு வீட்டில். இப்போ டிவியில் வர ஷோஸ் தான் பார்த்து டெய்லி நைட் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து ப்ரைம் டைமில் வந்து பார்த்துருந்தோம். இப்போது ஐ திங்க் நிறைய ஓடிடி அப்புறம் நிறைய அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததால் அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது, வேறு எதை வேணால் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இப்போ வருது எல்லாமே அவங்க ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஓடிடியில் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போது பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் டேலண்ட்ஸ் வந்து இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய நம்ம நாட்டில் டேலண்ட்ஸ்க்கு குறையே இல்லை. ஸோ ஐ திங்க் அந்த டேலண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக எப்போவுமே அந்த ரியாலிட்டி ஷோஸ் இருந்திருக்கு. ஏன்னா நானே அப்படி தான் வந்திருக்கேன், அப்படி தான் தெரியப்பட்டிருக்கேன் உலகத்துக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். ஃபியூ சாங்ஸ் ஆஃப் ரமன் சார். அன்பே அன்பே நீ பிரிந்தால் கண்களில் மழை வருமே, காற்று என்னை கைவிடுமே, விதையளித்து செடி வருமே, சிப்பிகளுடைய பின்னே முத்துக்கள் கை வருமே.
ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றில் உயிர் வருமே, உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் காதலில் சுகம் வருமே, அஸ்தமனம் எல்லாம் நிரந்தரம் அல்ல, மேற்கில் விதைத்தால் கிழக்கினில் முளைக்கும், நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு, நினைவினை கடந்து விடு, நெஞ்சே 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 நெஞ்சே. எப்படி அப்படி சொன்ன உடனே அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் நானும் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அந்த அந்த நடுவில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஒன்று பண்ணீங்க. இல்லை, இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேட்டு கேட்டு இப்போ சும்மா ஏதாவது பாட்டு கேட்கணுன்னா இந்த சில பாடல்கள் இருக்கு, அதுதான் நான் லூப்லேயே கேட்டுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணும் இந்த பாடல்கள். அது அப்படியே எனக்கு ஆச்சரியம், ஒரு கையில் ஃபோன் எடுத்து லிரிக்ஸ் பார்க்கல, அவ்வளோ அழகாக ஃப்ளோவாக. நான் நினச்சது அதுதான், எப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இது ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ நைஸ். ஏதாவது ஒரு சாங் நீங்கள் இந்த சாங்லாம் எப்படி பண்ணியிருப்பாரு, மியூசிக்கலாக எப்படி பண்ணியிருப்பாருன்னு வியந்த சாங் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலி ஓகே கண்மணி படத்தில் நானே வருகிறேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து மியூசிக்கலி ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சாங். அது படத்தில் பார்க்கவும் பயங்கரமாக இருக்கும் அது கேட்க. பட் எனக்கு அந்த பாட்டு நிறைய சிங்கர்ஸ்க்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ராஜா சாருக்கு அந்த மாதிரி? ராஜா சாருக்கு எல்லா பாட்டுமே அப்படிதான். ராஜா சார் பாட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஸோ நிறைய அங்கேயே நிறைய கற்றுக்கலாம். அவரோட பாட்டு கேட்டாலே ஒரு மியூசிக் லவரா, ஒரு மியூசிஷியனா, ஒரு சிங்கரா, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நிறைய பாடல்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். உங்களுடைய நேரம் எடுத்து எங்களுக்காக இவ்வளோ அழகாக, அது சொல்லக்கூடிய வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி ஒரு அழகான பாடல்கள். நீங்கள் பாடின எல்லா பாடலுமே ரொம்ப எல்லாரோடும் பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணிலவன் சாரணி அண்ட் மூப்பில்லா தமிழே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஏன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிறதுனால உங்களுடைய எல்லா பணிகளும் மென்மேலும் சிறக்க எங்களுடைய ஆதன் சினிமான் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.